ஓம் சாந்தி. இன்று அறிவோமா ஆன்மீகம் பகுதியில் பாத்திரத்தில் நடிக்கும்போது ஆத்மாவை அனுபவம் செய்ய வேண்டும் என்கிற தலைப்பை பற்றி பார்க்கலாம். மன அழுத்தம் போன்ற அசௌகரியமான உணர்வுகள் ஏற்றுக்கொள்ளக்கூடியவை, இயல்பானவை என்று நினைக்கக்கூடிய காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பல்வேறு விதமான நடிப்பின் பாகங்களால் நாம் சுமைப்பட்டு உள்ளோம். ஒரு மாணவருக்கு தேர்வுகள் மற்றும் அதன் முடிவுகளை பற்றி மன அழுத்தம் ஏற்படுகிறது. ஒரு தொழிலதிபர் குடும்பம் மற்றும் தொழில்முறை இலக்குகளை நிர்வகிப்பதை பற்றி கவலைப்படுகிறார். ஓய்வு பெற்ற ஒருவர் உடல்நலம் மற்றும் பொருளாதாரத்தை பற்றி கவலைப்படுகிறார். மன அழுத்தம் என்பது நாம் உருவாக்குகிற தவறான எண்ணங்களின் விளைவாகும். தான் ஒரு மேலாளராக பதவி உயர்வு பெற 2 வருடங்கள் ஆகும் என்பதை அறிந்த ஒரு ஊழியர் நான் என்று வைத்துக்கொள்வோம். அதற்காக நான் உண்மையாக உழைக்கிறேன். ஆனால் எனது சொந்த நிபந்தனைக்கு உட்பட்ட எண்ணங்கள் அடிக்கடி தூண்டப்படுகிறது. ஒரு மேலாளராக எனக்கு இந்த பதவி உயர்வு கண்டிப்பாக தேவை. ஆனால் அது நடக்குமா? இல்லை என்றால் என்ன செய்வது? அதனால் இன்றைக்கு மட்டுமல்ல, இன்னும் 2 வருடங்கள் நான் கஷ்டத்துடனும் கவலையுடனும் இருக்கிறேன். எனது பதவி உயர்வு ஏதாவது ஒரு காரணத்தினால் நடக்காமல் போகலாம் என்று ஒரு நாள் உணர்ந்தால் அதை பெற நியாயமற்ற வழியை கூட நான் நாடலாம். இந்த வழியில் நான் எனது தற்போதைய மன அழுத்தத்திற்கு அதிக கவலை, எதிர்மறை மற்றும் குற்ற உணர்ச்சிகளை சேர்க்கிறேன். இந்த நிலையில் எனக்கு பதவி உயர்வு கிடைத்தால் என்னால் மேலாளராக நன்றாக செயல்பட முடியுமா? என்னால் முடியாது. ஏனென்றால் இப்போது நான் எனது இயல்பாகிய அமைதி மற்றும் மகிழ்ச்சியை மறந்துவிட்டேன். உயர் பொறுப்புகளை கையாள்வதில் நான் அழுத்தமாக உணர்கிறேன். எனது செயல்திறன் குறைந்து பலவீனமாக விடுகிறேன். நான் நீண்ட நாட்களாக துரத்தி கொண்டிருந்த ஒரு பாத்திரத்திற்கு என்னால் நியாயம் செய்ய முடியாது. மனபலத்தை அதிகரிப்பதன் மூலம் நம் மனநிலைகளை பொறுப்பை எடுத்துக்கொள்வதுதான் எந்த ஒரு பாத்திரத்திலும் நமது முதல் பொறுப்பு ஆகும். வெற்றியிலும் தோல்வியிலும் நிலையாக இருக்கும் சக்தியை அது நமக்கு அளிக்கிறது. மேற்கண்ட எடுத்துக்காட்டில் மன அழுத்தம் என்பது நீதிமுறைகளில் சமரசம் செய்வதற்காக எனக்குள் உருவான எனது கவலை, பயம் மற்றும் குற்ற உணர்வின் விளைவாகும். நான் ஒரு மேலாளராக ஆவதற்கான பாத்திரத்துடன் என்னை அடையாளப்படுத்தி கொண்டேன். என் மகிழ்ச்சிக்கும் வெற்றிக்கும் இது இன்றியமையாதது என்று நான் நம்பினேன். ஆனால் மேலாளர் உண்மையில் நான் யார்? மன அழுத்தத்திற்கு ஒரு குறிப்பிடத்தக்க காரணம் என்னவென்றால் தன்னை அந்த பாத்திரம் என்று நினைப்பது ஆகும். நம் உள்ளே இருக்கிற சுயத்திற்கு பதிலாக இந்த உடல் என்று நம்மை கருதும்போது நமது வெளிப்புற அடையாளங்களான நமது பாத்திரங்கள், சாதனைகள் மற்றும் உடைமைகளை வைத்து நமது சுயத்தை அடையாளம் காண்கிறோம். இந்த உலக நாடகத்தில் நாம் அனைவரும் நடிகர்கள். நாம் நம் வாழ்க்கையில் பல பாத்திரங்களை ஏற்று நடித்திருக்கிறோம். தன்னைத்தாம் ஏற்று இருக்கும் பாகங்களை வைத்து அடையாளம் காணக்கூடாது. மேலும் தனக்குள்ளே இருக்கிற அழகான குணங்களையும் மறந்துவிடக்கூடாது. சரியான உணர்வு என்னவென்றால் நான் பல்வேறு விதமான பாகங்களை ஏற்று நடிக்கும் அழகான மற்றும் பண்புள்ள ஆத்மா என்பதாகும். ஏற்று நடிக்கும் பாகம் தற்காலிகமானது, ஆனால் ஆத்மா நிரந்தரமானது. இந்த புரிதல் பாத்திரத்தில் நடிக்கும்போது நமது மன அழுத்தத்தை குறைக்கிறது. மேலும் ஒவ்வொரு பாகத்திலும் அமைதி, அன்பு மற்றும் மகிழ்ச்சி போன்ற ஆத்மாவின் உண்மையான பண்புகள் மீது கவனம் கொடுப்பதற்கு அனுமதி அளிக்கிறது. ஓம் சாந்தி.